நமோ நாராயணாய. குருப்யோ நமக. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி ராமானுஜாய. ஸ்ரீ நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை படித்துணர்ந்து உய்வோமாக. ஊ என்ற எழுத்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை குறிப்பதாகும். ஆகையால் முதல் பாசுரமே மங்களகரமாக எம்பெருமானின் கல்யாண குணங்களை சிறப்பாக கூறுவதாக பாட ஆரம்பிக்கின்றார். உயர்வர உயர் நலம் உடையவன் யவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதியவனவன், துயரரு சுடரடி தொழுதெழுன் மனநீ. தன்னை அன்றி உயர்ந்தவர் எவரும் இல்லாத அளவுக்கு ஒப்பற்ற உயர்ந்த கல்யாண குணங்களை கொண்டவன் எவனோ, ஒன்றும் இல்லாத எனக்கு சந்தேகமற்ற மறதியில்லாத ஞானம் கனிந்த பக்தியை கருணையோடு அருளியவன் எவனோ, வைகுண்டத்தில் நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவனாக விளங்குபவன் எவனோ, அவன் துயர் அற என்றால் பகவானுக்கு துயர் கிடையாது. இதை அழகாக ராமானுஜர் கூறுகின்றார். பக்தர்கள் துன்பப்பட்டால் பகவான் அதைவிட மிகவும் துன்பப்படுகின்றாராம். ஆகையால் நம் துயர் அற நாம் இந்த மாயையின்ற இருட்டிலிருந்து தப்பிக்க பகவானின் சுடர் போல விளங்கும் அந்த பாதங்களை பணிந்து தொழுதாலே போதுமானது. அவர் நமக்கு வழிகாட்டுவார். இந்த பிறவியிலும் பெருங்கடலிலிருந்து கரை சேர்ப்பதற்கு அவனை தொழுது பணிந்து அவனையே சிந்திப்போமாக. என் மனமே அவனை தொழுது எழு என்று எல்லா ஜீவாத்மாக்களையும் விழித்தெழ செய்வது போல அவர் தம்மையே எழுப்புகின்றார். இன்னும் சிந்திப்போமா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.